நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும், பழைய கட்டடங்கள் இடிக்கப்பட்டு புதுசாக கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ பழசுன்னு ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. லேட்டஸ்ட்டு மட்டும் தான் கிடைக்கும், பழசுன்னு ஒன்று கிடைக்கவே கிடைக்காதுன்றது தான் காசியில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். மறுபடியும் புராண கதையாக பார்த்தோம்னா ஆதிசங்கரர் காலத்தில் தான் காசி குறிப்பிடப்படுது. அதாவது புத்தர் காலத்தில் கிமு 600 குறிப்பிடப்படும் காசி மறுபடி கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான் குறிப்பிடப்படுது. அதாவது காசிக்கு போகிற வழியில் தான் சிவபெருமான் வந்து புலையன் வடிவத்தில் வந்தார், வந்து அவருக்கு அருள் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி. அதுவும் கதை தான். சிவபெருமான் வந்தார் அப்படின்னு சொன்னாலே அது வந்து கதை, புனையப்பட்ட கதை தான். அப்போ இவங்கெல்லாம் ஊருக்குள்ளே போயெல்லாம் பார்த்துட்டு வராங்க. வரும்போது பார்த்தா ஒரு 4 ரஜபுத்திர இளவரசிகளை காணும். திரும்பி வந்ததுக்கப்புறம் எங்கடா காணும்னு தேடி பிடிச்சி ஆட்களோடு போய், படை வீரர்களோடு போய் எல்லா இடமும் தேடுறாங்க. கடைசியாக பார்த்தா கோயில் கருவறைக்குள் 2 கோயில்களில் 2 இளவரசிகள் கற்பழிக்கப்பட்டு பிணமாக கிடக்கிறார்கள். யாரால் கற்பழிக்கப்பட்டார்கள்? இந்த கோயில் பூசாரிகளால் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. 11ஆம் நூற்றாண்டை ஒட்டி காசி இந்த பகுதிகளுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ உள்ள சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா தீபா மேத்தா தான் உடனே நமக்கு ஞாபகம் வரும். தீபா மேத்தான்றவங்க ஒரு திரைப்பட இயக்குனர். ஃபயர் அப்படின்னு முதல்ல ஒரு படம் எடுத்தாங்க. அவங்க 4 படம் எடுக்கிறதா இருந்தாங்க. ஃபயர், வாட்டர், எர்த்து அப்படின்னு 4 படம் எடுக்கிறதா இருந்தாங்க. 2வது படத்தோடவே அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி இங்கே இருக்கிற இந்துத்துவா குரூப் பண்ண டார்ச்சரில் இதே வேணாம் போங்கடான்னு போயிட்டாங்க. காசியை போல் ஒரு மிகப்பெரிய ப்ராஸ்டியூஷன் சென்டர் இந்தியாவிலே நம்ம பார்க்க முடியாது. அந்த ப்ராஸ்டியூஷன் சென்டர் பூரா யாரால் உருவாக்கப்படுகிறது? இப்படி இளம் வயதில் விதவையாக இருக்கா, இப்போவும் நடக்குது. அதுக்கு தான் தீபா மேத்தா படம் எடுக்கிறேன்னாங்க. இந்துத்துவா குரூப் பூரா சேர்ந்து காசியை வந்து அவமானப்படுத்துகிற நீ, எங்கள் புனிதமான நகரத்தை வந்து அவமானப்படுத்துகிற நீ, அவமானப்படுத்துறதுக்காகவே கதை எழுதிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை நாட்டை விட்டே போயிடுச்சு. அந்த அம்மா காசியில் இருக்கக்கூடிய அபலை பெண்களுக்கு ஏதாவது உதவி திட்டம் செய்யணும் அப்படின்னு எப்போவோ நடந்தது சொல்ல. இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி போன டேர்ம் இருந்தார்ல, அந்த டேர்மில் திருச்சி சிவா ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்து அந்த மசோதா யுனானிமஸாக பாஸ் ஆச்சு. இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அரசாங்கம் பார்த்துட்டு சும்மா இருக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்களே, சும்மா தான் இருக்காங்க. திருச்சி சிவா வந்து தான் அதுக்கு தனிநபர் மசோதா பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்றும் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மொத்தம் இந்தியாவில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அங்கேயும் இருக்கு. ஸோ காசி என்பது வந்து கங்கைக்கு முன்னாடி முதல்ல சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு நகரம். ஆனால் அந்த நகரத்தில் நீங்கள் கையே வைக்க முடியாது. அதை சுற்றி அவ்வளோ சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் TS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பல வீடியோக்கள் பண்ணியிருக்கோம், சாமியார்களை பற்றிலாம் கூட நிறைய பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். ஆனால் அது வந்து இடம் அப்படின்றது தான் இங்கே விஷயம். இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். மதுரைன்னு சொன்னால் ஒரு சிறப்பு இருக்கும், திருநெல்வேலின்னு சொன்னால் ஒரு சிறப்பு இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். காசினாலே விஸ்வநாதர் கோயில், அங்கே இருக்கக்கூடிய அகோரிகள், சிவன், இதுதான் அங்கே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் மற்ற எல்லா ஊர்லேயுமே வந்து இப்போ மதுரைனா மல்லி, திருநெல்வேலினா அல்வான்னு சொல்லிக்கிற மாதிரி காசி ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஃபேமஸாக மாறுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதோடைய வரலாறு என்னவா இருக்குது? எதனால் அங்கே வந்து போய் வயதானவர்கள் வந்து சாகணும், அங்கே செத்து மோட்சம் அடையணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. நிறைய இதில் நான் இதை வீடியோ பேசணும் அப்படின்னு நான் பண்ணதுக்கப்புறம் வீடியோக்குள்ளரெலாம் நிறைய போய் பார்த்ததுக்கப்புறம் பெரும்பாலும் காட்டக்கூடியது இந்த அகோரிகள், அவங்க சாப்பிடக்கூடிய இந்த மனித கறி, இது வந்து சாவதற்கான இடம்தான், இது வந்து மோட்சம் அடைகிறதுக்கான இடம்தான்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. உண்மையில் காசியில் நடப்பது என்ன? காசியின் அந்த வரலாறு என்னவா இருக்குது சார்? வரலாறு அப்படின்னு போகும்போது ஒரு சின்ன சிக்கல் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புராண குப்பைகள் வந்துடும். புராண குப்பைகள்னால் வேறு ஒன்றும் இல்லை, மதம் சார்ந்து பல்வேறு கதைகளை புனைந்து அது மேலே சேர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது நம்ம ஊரில் மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது, உலகம் பூராமே இது மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதாவது எகிப்தில் பார்த்தீங்கன்னா என்னவோ கடவுள் வந்து ஒரு நீதிமன்றம் மாதிரி வச்சுருப்பார். அந்த நீதிமன்றத்துக்குள்ளே என்ட்ரி ஃபீஸ் கட்டணும். என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு தராசு இருக்கும், அதில் ஒரு புறாவோட ரெக்கை இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க விலை உயர்ந்த ஒரு பொருளை தூக்கி அதில் வச்சிங்கன்னா அந்த தட்டு கீழே வந்துச்சுன்னா உங்களை என்கொயரி ரூமுக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா என்கொயரியே கிடையாது, நரகத்தில் தள்ளி விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி எகிப்தில் ஒரு கதை இருக்கும். அதே மாதிரி இங்கே சுமேரிய நாகரிகத்துலேயும் பார்த்திங்கன்னா பல கதைகள் இருக்கும். சைனாலேயும் பார்த்திங்கன்னா நெல்லுலாம் பறந்து போயிட்டே இருந்துதான்.
அப்புறம் ஒரு நாள் மனுஷனுக்கும் நெல்லுக்கும் கடவுள் ஒரு போட்டி வச்சாராம். மனுஷன் ஜெயிச்சிட்டான்னொடனே நெல்லோட ரெக்கையெல்லாம் வெட்டிட்டாரு. இப்படி ஒரு கதை என்னென்னா, நெல்லை வந்து இவங்க பயிரிட ஆரம்பித்தாங்க. முதல்ல நெல் வந்து காற்றுல அடித்து போய் எங்கேயா விழும், அது எங்கேயா வளர்ந்து கிடக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லிக்கிறது, நெல் பறந்து போயிடுச்சாங்க அப்படின்னு. அப்புறம் இதை இவங்க ஒரே இடத்துல வளர்க்க ஆரம்பித்தோடனே அதுக்கு ரெக்கையை வெட்டியாச்சு அப்படின்னு ஒரு கதை. இப்படி எல்லா இடத்துலையும் கதைகள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதுலேருந்து வரலாறை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய வேலை. அப்படி புராணங்களை ஒதுக்கிட்டு வரலாறை வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். காசியில் பார்த்தோம்னா என்ன ஒரு பெரிய சிக்கல் வருது அப்படின்னா, மொத்தமுமே அந்த நகரமே முழுக்க 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 புராண கதைகளால் உருவாக்கப்பட்டது. எந்த புராண கதை எடுத்தாலும் அதில் காசி இல்லாமல் இருக்காது. அப்போது இதுக்குள்ளே இருந்து வரலாறை வெளியெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். சிக்கலான வேலை. சிக்கல் தான், ரொம்ப கஷ்டமான வேலை. வரலாறு அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 4-5 இன்சிடெண்ட்டு தான் நமக்கு கிடைக்கிது. வேறு பெருசாலாம் ஒன்றும் கிடைக்காது. அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக பார்க்கும்போது பார்த்தோம்னா கிமு 800களை சார்ந்த ஒரு பொருள் வந்து வாரணாசி பக்கத்தில் கிடச்சிருக்கு. அப்போது 800களில் அந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதே போலவே பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ராம்நகர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தோண்டும்போது என்ன கிடச்சிருக்குன்னா கிமு 1800ஐ சேர்ந்த பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த பொருட்கள் வந்து ஆரியர்களின் பொருட்கள் அல்ல, சிந்து சமவெளியில் கிடைச்சதுக்கு சமமான ஒரு பொருட்கள் தான் அங்கே கிடைச்சிருக்கு. அப்போ ஆரியர்கள் வருவதற்கு முன்பே அங்கே மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. ஏன்னா ஆரியர்கள் தான் வந்து உங்களுக்கு இந்து மதம், வைதிக மதம் இதோட சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் வராங்க. அப்போ அவர்களுக்கு முற்பட்ட காலத்துலேயே அங்கே மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதை பற்றி மார்க் ட்வைன் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, காசி இஸ் greater than history, older than history, it is older than tradition, it's older than time அப்படின்னு முடிச்சிருப்பார். மார்க் ட்வைன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர், அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் எழுதும்போதே இப்படி தான் சொல்கிறார் காசியை பற்றி. அப்போ இது வந்து தொடர்ச்சியாக மனிதர்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வரலாற்று சான்றுகள் வந்து காணாமல் போயிடும், இருக்காது. அதாவது ஒரு மக்கள் ஒரு பகுதியில் வாழ்கிறாங்க, அங்கே வந்து இப்போ சில பெரிய மானுமெண்ட்ஸ் எல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மானுமெண்ட் இருக்கும். அப்போ அந்த மானுமெண்ட்டை வச்சுட்டு இது இவ்வளோ பழமையான நகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை நகரத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க வேற எங்கேயோ அப்படின்னா அந்த நகரம் சிதிலம் அடைஞ்சு கிடக்கும். அப்போ போய் அதை நோண்டி பார்க்கும்போது இது இவ்வளோ பழசுன்னு தெரியும். நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும், பழைய கட்டடங்கள் இடிக்கப்பட்டு புதுசாக கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ பழசுன்னு ஒன்று கிடைக்கவே கிடைக்காது, லேட்டஸ்ட்டு மட்டும் தான் கிடைக்கும், பழசுன்னு ஒன்று கிடைக்கவே கிடைக்காதுன்றது தான் காசியில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். சரி, காசிக்கு அந்த வாரணாசின்ற பேர் என்ன எப்படி வந்தது அப்படின்னா, வருணா அப்படின்னு சொல்லி தண்ணீரை குறிப்பதற்கும், அசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு நதி வந்து கங்கையில் கலக்குது, இது ரெண்டும் சேர்த்து தான் வாரணாசின்னு பேர் வச்சுருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. காஷ் அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் மின்னுதல், ஒளிருதல் அப்படின்னு அர்த்தம். அங்கே நிறைய கோயில்கள் இருக்கிறதுனால எல்லா கோயில்களையும் விளக்கேற்றி இரவு முழுவதும் நகரமே ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக காசின்னு வந்திருக்கலாம் அப்படின்னும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது பொய் இருக்குன்னுலாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய கதைகள், அவ்வளோதான். எல்லா நகரத்துக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் தோண்டி எடுத்து கரெக்டான பேரை கண்டுபிடிக்க முடியாது. இங்கேயும் அதுபோல் இவர்கள் சொல்லும் கதைகளை தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. புராணங்களை பொறுத்தவரை இந்த நகரம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமானுக்கும் சக்தியும் கல்யாணமாகி தாக்ஷாயினி, தக்ஷன்னா என்ன அர்த்தம், சவுத் இந்தியன்னு அர்த்தம், அவ்வளோதான். சரியா? தக்ஷணா அப்படின்னா சவுத்துன்னு அர்த்தம். அதை வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைப்பதற்காக இப்படி ஒரு கதை சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. தக்ஷன்னு ஒருத்தன் தான், அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தது தாக்ஷாயினின்னு. அவள் சிவனின் வடிவம், பார்வதியின் வடிவம். அவளை சிவபெருமான் வந்து கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால் தக்ஷன் கடுப்பாகி ஒரு யாகம் வளர்த்து சிவபெருமானை அதுக்கு கூப்பிடாமல் விட்டுறான். அப்படின்னோடனே சிவபெருமான் கூப்பிடலைன்னொடனே பார்வதி கோபமாகி அப்பாட்ட போய் எப்படி என் புருஷனை கூப்பிடாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டதாகவும், ஒன்றையே நான் கூப்பிடல அவனை ஏன் கூப்பிடணும், போமா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினதுனால அந்த யாக குண்டத்துலேயே விழுந்து செத்துட்டாவ அப்படின்னதோடனே சிவபெருமானே நேராக அங்கே வந்து தக்ஷனையும் கொண்டுட்டு தான் பொண்டாட்டியோட உடம்பை எடுத்து தூக்கிட்டு வந்துட்டார். தூக்கிட்டு அவர் வந்த இடம் தான் காசி. வந்து அங்கே வந்து பார்த்தா மகாவிஷ்ணு வந்தாராம். மகாவிஷ்ணுக்கிட்ட சொல்லி இந்த உடம்பை வந்து பீஸாக கட் பண்ணி கொடு அப்படின்னாராம்.
அவர் வந்து சக்கராயுதத்தை வச்சு கட் பண்ணார். கட் பண்ணும்போது அந்த காதில் போட்டிருந்த குண்டலம் மட்டும் ஒன்று கழண்டு போய் பக்கத்தில் இருக்க ஏதோ கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சான். உடனே இவரும் எட்டி குனிஞ்சு பார்த்தாரா, இவர் காதில் இருந்த குண்டலமும் கீழே விழுந்துருச்சு. 2 குண்டலமும் சேர்ந்து ஒரு லிங்கமாக மாறிடுச்சு. உடனே தான் அந்த லிங்கத்தை வெளியே எடுத்து வச்சு மகாவிஷ்ணு பூஜை பண்ணார் அப்படின்னு சொல்லி சைவர்கள். இந்த கதை பூரா பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, சைவ மதத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பெருமாள் வந்து எங்கள்கிட்ட இப்படிலாம் அடிபடிஞ்சு வேலை பார்த்தாரு தெரியுமா அப்படின்னு எழுதுவாங்க. வைணவ மதத்தை சேர்ந்தவங்கெல்லாம் இப்போ சிவபெருமான் எங்கள்கிட்ட எப்படி அடிபணிஞ்சு வேலை செஞ்சார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கதை எழுதுவாங்க. அதான் பத்மாசூரன் ஒரு கதை, எல்லாம் அவங்க சொல்கிற கதை. என்னென்னா தலையில் கை வச்சா எரியிற மாதிரி ஒரு வரம் வேணும்னு கேட்டான். வரம் கொடுத்தோடனே சிவபெருமான் தலையிலே கை வச்சு பார்க்கணும் தான், அதனால் அவர் ஓடினார். பெருமாள் தான் வந்து காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கதை எழுதுவாங்க. இவங்க மாற்றி ரிவர்ஸுக்கு ஒரு கதை எழுதுவாங்க. இது சைவ மதத்தை சார்ந்தவர்கள் எழுதிய கதை. அந்த லிங்கத்தை எடுத்து மகாவிஷ்ணு பூஜை பண்ணார். அதுதான் காசி விஸ்வநாதர். இன்றைக்கும் அங்கே தான் காசி விஸ்வநாதர் ஆலயமாக இருக்குது அப்படின்னாங்க. இதெல்லாம் புராண கதைகள், இது எல்லாமே புராண கதை தான். பெரியார்கிட்ட கேட்டப்போ அதுன்னு சொன்னார், கடவுள் ஒருவேளை உங்கள் முன்னாடி வந்து நின்னா என்ன செய்வீங்கன்னா, இருக்காருன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான், வரமாட்டுறாரு, அத்தனை பிரச்சனை வந்தால் ஆமான்னு சொல்ல போகிறோம். சரியா? இப்போ இந்த மாதிரி செய்திகள்லாம் வருதுன்றதை பார்க்கும்போது மறுபடி காசி நகரம் எங்கே வந்து வரலாறில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாறில் பெருசாக எந்த இடத்துலையுமே காசி நகரம் வந்து புத்தர் காலத்துக்கு அப்புறம் வரவே இல்லை. புத்தர் காலத்தில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து காசியில் வந்து தவம் இருந்ததாகவும் அங்கே இருக்கக்கூடிய பல முனிவர்களெல்லாம் பார்த்து சந்தேகங்கள் கேட்டதாகவும் கடைசியாக கயாவில் வந்து அவருக்கு போதித்தர நிலை அடைந்து அந்த காசிக்கு பக்கத்தில் இருக்க சாரநாத்தில் தான் முதல் தடவையாக அவரது கூட்டத்தை கூட்டி பேசுகிற வேலையை முதல்ல சாரநாத்தில் தான் தொடங்கினார், காசிக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மௌரியர்கள் காலம் வருது, அசோகர் காலம் வருது, அதன் பிறகு குப்தர்கள் காலம் வருது. அப்போல்லாம் கூட காசியை பற்றி பெருசாக எங்கேயும் பேச்சு வரவே இல்லை. அதே போலவே பார்த்திங்கன்னா ஹர்ஷர் காலம் வருது. ஹர்ஷர் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா பிரயாக்னு ஒரு இடத்த குறிப்பிடப்படுதே தவிர காசி குறிப்பிடப்படலை. பிரயாக்ன்றது இப்போ இருக்கக்கூடிய அலகாபாத், அதுதான் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அவர் ஒரு மத கூட்டம் நடத்தினார். எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வாங்க, உங்கள் மத கொள்கைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டதாகவும், அங்கே இருந்த பார்ப்பனர்கள் வந்து அந்த பந்தலையே தீ வச்சு கொளுத்தி அந்த ராஜாவே கொல்ல முயற்சி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் யுவான் சுவாங் பதிவு பண்ணுறார். சரியா? அப்போ அது யுவான் சுவாங் தன்னோட புத்தகத்தில் பதிவு பண்ணுறாருன்றதை வச்சு அப்போ அந்த பிரயாகுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க முடியுது. பிற்காலத்தில் ஹர்ஷர் வந்து இந்து மதத்துக்கு மாறிட்டதாகவும் சொல்லுவாங்க, அவங்க அக்காவோடு சேர்ந்து மாறிட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல பௌத்த மதத்தில் தான் இருக்கிறார். ஆனால் ஒரு பெயர் மட்டும் என்ன அடிபடுதுன்னா, சமண இலக்கியங்கள்லேயும் சரி பௌத்த இலக்கியங்கள்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே இந்த காசின்ற பெயர் தொடர்ந்து சொல்லப்படுகிறது இருக்குது. மகாபாரதத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த காசி நகரை சேர்ந்த அரசனின் மன்னனாக தான் அம்பா, அம்பிகா, அம்பாலிகான்னு சொல்லிட்டு 3 பேர், அந்த 3 பேரை வந்து விசித்திர சித்தன் ஒருத்தனுக்கு கொண்டு போய் கல்யாணம் பண்ண இவர் பீஷ்மர் தூக்கிட்டு போனார். அதில் அம்பாலிகா மட்டும் போயிட்டா. அப்புறம் அம்பிகா 2 பேரையும், அம்பிகா 2 பேரையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் அவன் செத்து போனதுக்கப்புறம் வியாசர் மூலமாக திருதராஷ்டிரன், பாண்டு, அப்புறம் அவங்க தம்பி ஒருத்தர் எல்லாருமே பிறக்கிறாங்க அப்படின்ற கதையெல்லாம் வரும். பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா பீமன் வந்து அந்த காசி நகரத்தை சேர்ந்த ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணான் அப்படின்ற குறிப்புகள் வருது. இப்படி காசியை பற்றி கதைகளில் தான் நிறைய குறிப்பு வருதே தவிர வரலாற்று ஆவணங்களாக இருக்கக்கூடிய இடங்களில் எங்கேயும் பெரிய குறிப்புகள் வரல. ஓகே, இல்லை இந்த வரலாற்றில் எங்கேயாவது இது வந்து ஒரு பிணங்கள் எரிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது அப்படின்ற மாதிரியான வரலாறுகள் இருக்கா? இல்லை, இந்த புராணத்தில் முதல்ல சொல்கிறதே என்ன சொல்கிறாங்க, பார்வதியோட பணத்தை எரிக்க தானே வந்தாருன்ட்டு. அதுலேயே சொல்லிட்டாங்க, பார்வதியோட பணத்தை எரிக்க வந்தாருன்னு சொல்லி. அப்போ பார்வதியே எரிக்கப்பட்ட இடம் அப்படின்ற மாதிரி ஓகே அந்த புனிதம் கட்டமைக்கப்படுகிறது. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா குருஷேத்திர போர் முடிஞ்சதுக்கப்புறம் பாண்டவர்கள் வந்து தங்கள் செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு காசிக்கு வந்தாங்க அப்படின்னு மகாபாரதத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஸோ இப்படி புராணங்களில் மட்டும்தான் அந்த பெயர் வந்துக்கிட்டே இருக்கே தவிர வரலாற்று ரீதியாக அந்த பெயர் இடம்பெறவில்லை. அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கலாம். ஏன்னா இது வழிபாடு மட்டுமே சார்ந்த இடமாக இருப்பதால் அரசர்களோ மற்றவர்களோ இந்த இடத்துக்கு வர வேண்டிய வேலை இல்லாமல் போயிடுது. இப்போ நீங்கள் மகதம் அப்படின்னு சொன்னோம்னா, பாடலிபுத்திரம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அரசனின் நகரம் அப்படின்னு வரும்போது அங்கே அரசர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும்.
மற்ற இடங்களுக்கு வெறும் ஒரு புனித தலம் மட்டுமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். மறுபடியும் புராண கதையாக பார்த்தோம்னா ஆதிசங்கரர் காலத்தில் தான் காசி குறிப்பிடப்படுது. அதாவது புத்தர் காலத்தில் கிமு 600 குறிப்பிடப்படும் காசி மறுபடி கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான் குறிப்பிடப்படுது. அதாவது காசிக்கு போகிற வழியில் தான் சிவபெருமான் வந்து புலையன் வடிவத்தில் வந்தார், வந்து அவருக்கு அருள் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி. அதுவும் கதை தான். சிவபெருமான் வந்தார் அப்படின்னு சொன்னாலே அது வந்து கதை, புனையப்பட்ட கதை தான். ஸோ அப்போ மறுபடி 8ஆம் நூற்றாண்டில் தான் அதை பற்றின பேச்சு மறுபடி வருது. அதன் பிறகும் பார்த்தா காசியை பற்றி பெரிய பேச்சுக்கள்லாம் எதுவுமே கிடையாது. எப்போ மறுபடி பேச்சு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அக்பரின் காலத்தில் தான் மறுபடி வருது. அக்பரின் காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோயில்களெல்லாம் புனரமைப்பதற்கு அவர் பெரிய பொருளுதவிலாம் செஞ்சார் அப்படின்ற செய்திகள் குறிப்பிட்ட இந்து கோயில்களுக்கு. ஆமாம், அதுவும் அக்பர் காலத்துலேருந்தே அவங்க வந்து எல்லா இந்து மத கோயில்களுக்கும் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் காலத்தில் தான் வந்து சுல்தான்கள் காலத்தில், டெல்லி சுல்தான்னு சொல்லக்கூடிய காலத்தில் விதிக்கப்பட்ட இந்த ஜிசியான்ற வரியை அவர் நீக்கிறார். ஏன்னா அப்போ வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப பெரிய பணக்கார அரசாங்கமாக மாறிடுச்சு. உலகத்திலே நம்பர் 1 பணக்கார நாடாகிடுச்சு அக்பரோட ராஜ்யம். ஒரு வருஷத்துக்கு அவங்களோட வருமானம் வந்து 1,20,000 வெள்ளி காசுகள். அதை தாண்டி வேறு ராஜாவே கிடையாது. அதுக்கு அடுத்த லெவலில் வந்து ஒட்டாமன் சுல்தான் இருக்கார், அதுக்கு அடுத்தது பாரசீக சுல்தான் இருக்கார். இவங்க தாண்டி வேறு யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு அவர் வந்துட்டாருன்றப்ப அவர் வந்து பல வரிகளை தளர்த்திட்டார். வரிகளை தளர்த்துவது மட்டும் இல்லாமல் எல்லா மதத்து கோயில்களுக்கும் வேண்டிய பண உதவிலாம் செய்கிறது. சமண கோயில்களுக்கு, பௌத்த கோயில்களுக்கு, இஸ்லாமிய மசூதிகளுக்குன்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவரே ஒரு முடிவு பண்ணுறாரு, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லா மதமும் கும்பிட வேணாம், நான் ஒரு புதுசாக ஒரு வழி சொல்கிறேன், எல்லாரும் அந்த வழிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நிறைய பேர் ராஜாவுக்கு ஜாலரா போட்டு வேறு வழி இல்லையேட்டா அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்புறம் அவர் செத்த உடனே எல்லோரும் பழையபடி அவங்கவுங்க மதத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் அந்த காலகட்டங்கள் போகுது. பிற்காலத்தில் ஜஹாங்கீர் காலத்திலோ எல்லாம் பெருசாக எதுவும் இந்த பெயர் அடிபடலை. ஷாஜகான் காலத்தில் அவர் சில உதவிகள் செஞ்சதாக, சில கோயில்களை ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்ததாக வருது. அதே போல் பார்த்திங்கன்னா அவர் பையனாகிய அவுரங்கசீப் காலத்தில் அங்கு கோயில்கள் இடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தி வருது. அந்த செய்தி உண்மையான உண்மை. ஆனால் அந்த செய்தியை பாதியை மட்டும் சொல்லிவிட்டு இவங்க விட்டுருவாங்க. அவுரங்கசீப் காசியில் கோயில் அடிச்சிட்டாரு அப்படின்னு நிப்பாட்டிடுவாங்க. அப்போ முழுசு என்ன, முழு கதைன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா அவுரங்கசீப் வந்து வங்காளத்துக்கு தன்னுடைய தளபதிகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறார், படையோட போகிறாரு. அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காரு. போகும்போது காசி வழியாக போகிறாங்க. போகும்போது அந்த படை தளபதிகளில் பெரும்பான்மையானவர்கள் வந்து அக்பர் காலத்துலேருந்தே ரஜபுத்திரர்கள் தான். அக்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பாபர், ஹுமாயூன் காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டை பிடிக்க முயற்சி செய்கிறாங்க. அக்பர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறாரு. என்னென்னா, நீ ஆஜ்மீருக்கு ராஜாவாக இருந்துக்கோ, ஒரு 5000 படை வீரர்களை வச்சுக்கோ, ஒரு 10,000 குதிரை வச்சுக்கோ, வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துரு, மேலே வேறு யாரும் படையெடுத்து வராமல் நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஒரு ஒப்பந்தத்தை ஆஜ்மீர்காரண்டையும் போட்டிருப்பார், ஜெய்ப்பூர்காரண்டையும் போட்டிருப்பார். இப்படி எல்லா ஊர்லேயும் போட்டு எல்லாருமே வந்து முகலாய சாம்ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுறாங்கன்னு. சித்தூர் போன்ற ஒரு சில இடங்களை தவிர அவர் வந்து பெருசாக சண்டை போட்டுலாம் சேர்க்கவே இல்லை. எல்லா இடமும் அதுக்கும் மேலே வேணுமா, வேணாம் உன் பொண்ணை கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு 300 பேரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அப்படி ஒரு சிஸ்டம் அவர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வந்து சண்டைகள் பெருசாக எதுவும் கிடையாது. நடக்கும், அப்பப்போ என்ன நடக்குன்னா அங்கங்கே சின்ன சின்ன கலவரங்கள் மாதிரி தான் வரும். அவுரங்கசீப் காலத்தில் தான் மறுபடியும் கொஞ்சம் கலவரங்கள்லாம் வருது. அப்போது இந்த அவுரங்கசீப் காலத்தில் வந்து ஜிசியா வரி மறுபடியும் கொண்டு வரப்பட்டது, காசியில் கோயில் இடிக்கப்பட்டது அப்படின்ற செய்திகள்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னணியில் வேறு ஒரு செய்தி இருக்குது. இதை ஜிசியா வரின்னு சொல்கிறவங்க இன்னொரு வரியை சொல்லவே மாட்டாங்க. ஷக்கத்துன்னு ஒரு வரி இருக்குது. அந்த வரி யாருக்குன்னா இஸ்லாமியர்களுக்கு. சரியா? இஸ்லாமிய மன்னன் இஸ்லாமியர்களை காப்பதற்கு இஸ்லாமியர்கள் கட்ட வேண்டிய வரி ஷக்கத். அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிற மதத்தை சார்ந்தவர்கள் தங்கள் மதத்தை எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் பின்பற்றுவதற்கு அந்த இஸ்லாமிய மன்னனுக்கு கட்ட வேண்டிய வரிக்கு பேர் ஜிசியா. ஸோ எல்லாரும் கட்டணும். இது ஷக்கத்துன்றது இஸ்லாமியர்கள் கட்டுறது, ஜிசியான்றது இஸ்லாமியர் அல்லாதவர்கள் கட்டுறது. சரிங்களா? அப்போ இப்படி இதை சொல்கிறதே கிடையாது. ஜிசியா போட்டார்ன்றதை மட்டும் சொல்லுவாங்க. ஏற்கனவே சக்கத்துன்னு ஒரு வரி இருக்குன்றதை சொல்லவே மாட்டாங்க. இப்போ இவர் வந்து ஒரு தீவிர இஸ்லாமியராக இருப்பதனால என்ன சொல்கிறாரு, இஸ்லாமியர்கள்ட்ட வரி வாங்கும்போது உங்களுக்கு வரி கட்டுறதுக்கு என்ன கேடு, நீங்களும் வரியை கட்டுங்க அப்படின்றாரு. சரியா? நம்ம இந்த காசி பயணத்துக்கு வருவோம். அப்படி வரும்போது அங்கே இருக்க அந்த ரஜபுத்திர வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எங்கள் பெண்கள்லாம் வந்து அந்த கோயிலுக்கு போகணுன்றாங்க, அந்த பல கோயில்கள் இருக்குது போய் பார்க்கணுன்றாங்க.
சரி போய் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காசிக்கு வெளியவே முகாம் போட்டு உட்காந்துரு. அப்போ இவங்கெல்லாம் ஊருக்குள்ளே போயெல்லாம் பார்த்துட்டு வராங்க. வரும்போது பார்த்தா ஒரு 4 ரஜபுத்திர இளவரசிகளை காணும். திரும்பி வந்ததுக்கப்புறம் எங்கடா காணும்னு தேடி பிடிச்சி ஆட்களோடு போய் படை வீரர்களோடு போய் எல்லா இடமும் தேடுறாங்க. கடைசியாக பார்த்தா கோயில் கருவறைக்குள் 2 கோயில்களில் 2 இளவரசிகள் கற்பழிக்கப்பட்டு பிணமாக கிடக்கிறார்கள். யாரால் கற்பழிக்கப்பட்டார்கள்? இந்த கோயில் பூசாரிகளால் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இது கேள்விப்பட்ட உடனே தான் அவுரங்கசீப் கடுப்பாகி வந்து அந்த 2 கோயிலையும் தரமட்டமாக இடிச்சிடறான். இடித்து அந்த பார்ப்பனர்களெல்லாம் வெட்டி கொன்று அடித்து ஓட விட்டு, அப்போது இந்த கருவறையில் ரேப் அப்படிங்கிறது வந்து 1700லேருந்து இவனுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதற்காகத்தான் அந்த கோயில் 2 கோயில் இடிக்கப்பட்டது. எல்லா கோயிலும் இடிக்கலை, 2 கோயில் மட்டும் இடிக்கப்பட்டது. அதன் பிறகு இடிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துல வேறு கோயில் கட்டுறதுக்கும் அவுரங்கசீப் தான் பண உதவி கொடுக்குறாரு. அந்த கோயிலை வேறு சில நபர்கள்ட்ட ஒப்படைச்சி ஒழுங்காக நடத்துங்கன்ற மாதிரி கொடுத்துட்டு. இல்லை, இது இந்த கற்பழிப்பு அப்படின்றது வரலாறுல இருக்கு. அவுரங்கசீப் எதுக்காக அந்த கோயிலை இடித்தாருன்னா, தன் தளபதிகளோட பெண்களை கோயிலுக்குள்ளே வச்சு ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுதான் வரலாற்று செய்தி. இதை சொல்லாமையே அதை மட்டும் சொல்கிறது, கோயிலை இடிச்சான்னு சொல்கிறது, ஜிசியா போட்டான்னு சொல்கிறது, சக்கத்துன்னு இன்னொரு வரி இருக்குன்றதே சொல்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்து தொடர்ச்சியாக நம்ம நாட்டில் வந்து அந்த இஸ்லாமிய வெறுப்பை பரப்புவதற்காகவே இவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள். உண்மையை சொல்ல போனால் வட இந்தியா மிக செழிப்பாகவும் பேரும் புகழுமோடு இருந்த காலமே வந்து அக்பர் டு அவுரங்கசீப் காலம்தான். சரியா? அதுக்கு முன்னாடி வட இந்தியாவில் வந்து அவ்வளோ பெரிய பேர் பெற்ற மன்னர்கள்லாம் யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் சிவாஜி வந்தால் கூட சிவாஜி வந்து மராட்டிய மாநிலம்தான், வட இந்தியாவில் கிடையாது. வட இந்தியா வந்து செல்வ செழிப்போடும் பேரும் புகழோடும் உலக அரங்கில் இருந்த காலம்ன்றது அக்பர் டு அவுரங்கசீப் காலம் மட்டும்தான். அதை இவங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியாத பார்ப்பனர்கள் தான் மாற்றி மாற்றி எதையாவது கதையை சொல்கிறது. இவங்க கோயிலுக்குள்ளே ரேப்பும் பண்ணுவாங்க, அதுவும் யார் அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களை ரேப் பண்ணுவாங்க, ராஜா பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறது. இது ஒரு முக்கியமான வரலாற்று செய்தி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 1750கள் கடைசியில் ஜானத்தன் டங்கன் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல்ல அங்கே ஒரு சான்ஸ்கிரிட் காலேஜை ஓப்பன் பண்ணுறார். அதுதான் இன்றைக்கும் இந்தியாவில் மிக பழமையான சமஸ்கிருத கல்லூரி. அதை ஆரம்பித்தவர் வெள்ளக்காரன். சரியா? 2வது அங்கே சென்ட்ரல் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு ஒன்று வருது, அதை ஓப்பன் பண்ணது அன்னி பெசன்ட், அவங்களும் வெள்ளக்காரி. அதுக்கப்புறம் தான் ஹிந்து மகாசபாவை சேர்ந்த மதன் மோகன் மால்வியான்றவர் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியை 1900க்கு அப்புறம் ஆரம்பிக்கிறார். 1900 தான் ஆரம்பிக்கிறார். மதன் மோகன் மாலவியான்னு சொல்லி இந்து மகாசபாவோட இது ஃபவுண்டர். அவர் தான் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு தான் காசி வந்து மாடர்ன் லைஃப்க்கு உள்ளே வருது. இல்லை, இப்போ ஒரு லைஃப் இருக்கு இல்லையாங்க. இப்போ நம்ம ஒன்று பார்க்குறோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா, காசின்னு போட்டோம்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா. இங்கே பிணங்கள் எரிக்கப்படுவது, அகோரிகள் இருக்கிறது, நிறைய சாமியார்களை நம்ம அங்கே பார்க்குறோம். இது எப்போ அங்கே வர இது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டு கிட்ட இது தொடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். ஏன்னா 11ஆம் நூற்றாண்டை ஒட்டி வங்காளத்தில் வந்து இருந்த ஒரு ராஜா என்ன பண்ணுறான்னா, பெரும்பாலான மக்கள் வந்து பௌத்தர்களாக போயிட்டாங்க, அதனால் ஆரிய ரத்தம் வந்து கலப்பாகி போச்சு, மக்கள்கிட்ட ஆரிய ரத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 பார்ப்பனர்களை காசி மற்றும் கனோஜி நகரங்களிலிருந்து கூட்டு வந்தான். எதுக்கு? இங்கே இருக்கிற பெண்களுக்கு குழந்தை கொடுக்கறதுக்கு. அது பேர் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா பார்வையாளர்கள் வந்து கேட்பாங்க, அவன் கருப்பு சட்டையை போட்டு ஏதாவது அடிச்சு விடுவாயா அப்படின்பாங்க. அதனால் அதையும் சொல்லிடுறோம். கூலின் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள், பார்வையாளர்கள் பார்க்கலாம். KULIN கூலின் பிராமின்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி அதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த ராஜா தான் இந்த மாதிரி பார்ப்பனர்களை கூப்பிட்டு வந்து அங்கே இருக்கும் பெண்கள் எல்லாத்தையும் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம், திருமணம் பண்ணி கூட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, திருமணம் பண்ணிவிட்டு அவங்க கூட இருந்து அவங்க கர்ப்பமாயிட்டாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் போயிடலாம், அப்படின்னா ஆரிய ரத்தம் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அனுலோமம்னு சொல்கிறது அதுதான், அந்த செய்தி தான். அதாவது பார்ப்பனர் ஆணும் வேறு சாதியை சேர்ந்த கீழ் ஜாதியை சேர்ந்த பெண்களும் அப்படின்றது தான் அனுலோமம்னு சொல்கிறது. அப்போ அந்த அனுலோமம் முறைப்படி எல்லாரையும் குழந்தை பெற்றுக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளில் உருவான பார்ப்பனர்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய பந்தோபாத்தியாயா, முக்கோபாத்தியாயா, சந்தோபாத்தியாயா, கங்கோபாத்தியாயா அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகையான
பார்ப்பனர்கள். இந்த 4 பேரும் சொன்னால் நம்ம பார்வையாளர்களுக்கு என்னவோ பேர்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரி தெரியும். ஈஸியாக புரியக்கூடிய அந்த இன்னொரு பேரை சொல்கிறேன். வேறு யாரும் இல்லை, கேங்குலி, பானர்ஜி, சாட்டர்ஜி, முகர்ஜி. முகர்ஜினா முக்கியோபாத்தியாயா, பந்தோபாத்தியாயா தான் பானர்ஜி, சந்தோபாத்தியாயா தான் சாட்டர்ஜி, கங்கோபாத்தியாயா தான் கங்குலி. இதெல்லாம் வந்து வெள்ளக்கார காலத்தில் அவனுக்கு அதெல்லாம் உச்சரிக்க முடியலன்னு அவன் ஷார்ட் ஆகிட்டான் இப்படி. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஏற்கனவே மக்கள் குடியிருக்கும் பகுதியில் போய் உள்ளே நுழைஞ்ச இடம்ன்றது கல்கட்டா. ஒரு புது நகரத்தையே உருவாக்கின இடம் வந்து மெட்ராஸ். மெட்ராஸ் வந்து தனியாக புது நகரமாக உருவாக்குறாங்க. கல்கத்தா ஏற்கனவே இருக்குது, அங்கே போய் இவர்கள் குடியேறுகிறாரு. அப்போ அங்கே உள்ள மக்களோட பெயர்களை அவங்க மாற்றிக்கிறாங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. அப்படி அந்த பெயர்கள் தான், அந்த பார்ப்பனர்கள் தான் இப்படி உருவானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது காசின்ற குறிப்பு அங்கே வந்துடுது. அப்போ 11ஆம் நூற்றாண்டை ஒட்டி காசின்ற பகுதிகளுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ உள்ள சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா தீபா மேத்தா தான் உடனே நமக்கு ஞாபகம் வரும். தீபா மேத்தான்றவங்க ஒரு திரைப்பட இயக்குனர். ஃபயர் அப்படின்னு முதல்ல ஒரு படம் எடுத்தாங்க. அவங்க 4 படம் எடுக்கிறதா இருந்தாங்க. ஃபயர், வாட்டர், எர்த் அப்படின்னு 4 படம் எடுக்கிறதா இருந்தாங்க. 2வது படத்தோடவே அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி இங்கே இருக்கிற இந்துத்துவா குரூப் பண்ண டார்ச்சரில் இதே வேணாம் போங்கடான்னு போயிட்டாங்க. ஃபயர் வந்து நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் படம். தெரியாதவங்களுக்கு லைட்டாகவோ ஒரு கதையை சொல்லலாம். அதாவது ஒரு அண்ணன், ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். அவனுக்கு வந்து செக்ஸில் நாட்டம் இருக்காதுன்றதை விட ஒரு இம்பார்ட்டண்ட், அதை வெளியே காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பக்தின்னு பொண்டாட்டியை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். தம்பிக்கு கல்யாணம் ஆகும்போது அவன் பொண்டாட்டி அங்கே வருவாள். அப்போ இவன் இப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறான்றதை தெரிஞ்சு அண்ணன் பொண்டாட்டியும் தம்பி பொண்டாட்டியும் லெஸ்பியனில் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட கதை வரும். அந்த லெஸ்பியனாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சு அவன் கத்த ஆரம்பிப்பான், சத்தம் போடாட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அது ஃபயர்னு சொல்லி அப்போ வந்து பயங்கரமாக பேசப்பட்டது. ஏன்னா இந்திய திரையுலகில் ஒரு லெஸ்பியன் ஸ்டோரின்றது வந்து அப்போ அதுக்கு முன்னாடி வரவே இல்லை. அப்புறம் அதுக்கு அடுத்தால வாட்டர் வந்து ஃபுல்லாக காசியை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி கதை இல்லை, அது இதை விட ஒரு ரொம்ப சோகமான ஒரு கதை. வட இந்தியாவில் வந்து ஒரு பழக்கம் உண்டு. என்னென்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் முன்னாடி அப்படி தான் இருந்தது. என்னென்னா ஒரு புருஷன் செத்துட்டான்னு வச்சிங்களேன், அந்த வீட்டில் இருந்து துரத்தி விட்ருவாங்க இந்த பொண்ணை. இப்போ அப்படிலாம் துரத்த முடியாது. புருஷன் சொத்து வந்து பொண்டாட்டிக்கு தான் சேரும் அப்படின்ற மாதிரி இது வந்துருச்சு. நான் சொல்கிறது ரொம்ப பழைய காலத்தில் வந்து, அதாவது 89 தான் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு சொத்தில் உரிமை வருது. அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்தில் உரிமை கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துலலாம் யோசிச்சு பாருங்களேன். அப்போல்லாம் நான் பார்த்துருக்குறேன். என்னென்னா ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாட்டி உட்காந்துருக்கும். அது யார் அப்படின்னு கேட்டால் வேறு ஏதோ ஒரு தூரத்து சொந்தத்தை சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால் அந்த பாட்டியே சொல்லும், அப்பா புண்ணியமா இவன் இருக்க போயாது இருக்க ஒரு இடம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த பாட்டிங்க அங்கே இருப்பாங்க. எங்கள் தாத்தா வீட்டிலே ஒரு பாட்டி இருக்கும். சாப்பாட்டு நேரத்துக்கு மட்டும் கூப்பிடுவாங்க. வந்த உடனே சாப்பிட்டு போய் திருப்பி திண்ணையில் படுத்துக்கிட்டு ஏதாவது கதை பேசிட்டே இருப்பாங்க. என்னென்னா புருஷன் செத்த உடனே துரத்தி விட்ருவாங்க. தாலி வரக்கிற எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்ருவாங்க. அந்த பாட்டிக்கிட்ட மிஞ்சினது காதில் போட்டிருந்த 2 பாம்படம்னு சொல்லுவாங்க. பாம்படம்னா நல்ல இவ்வளோ பெருசு உருண்டையாக இருக்கும். ஃபுல்லாக தங்கம் கிடையாது, அது உள்ள மெழுகு இருக்கும், ஆனால் பெருசாக இருக்கும். அது மாதிரி காதில் போட்டிருப்பாங்க. அந்த பாட்டி வந்து எங்கள் தாத்தாட்ட சொன்னது என்னென்னா, எங்கள் தாத்தாவோட வயசானவங்க அவங்க. இப்போ தாத்தா அது ஒரு பாட்டி, எங்கள் தாத்தான்னு சொல்லும்போது 2 சமமான வயசுன்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் தாத்தாவுக்கு ஒரு 50 வயசு, அந்த பாட்டிக்கு ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்குன்னா, எங்கள் தாத்தாட்ட ஐயா எனக்கு இருக்க மட்டும் இடம் கொடு, நான் செத்ததுக்கப்புறம் இந்த 2 தண்டை டீன்னு எடுத்து, அவங்க பாம்படம்னு சொல்ல தெரியாது, தண்டை டீம்பாங்க, இந்த 2 தண்டை டீன்னு எடுத்துக்கோ, இப்படி ஒரு செக்யூரிட்டி மாதிரி செத்ததுக்கப்புறம் உனக்கு அமௌண்ட்டு கிடைக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வீடுகளில் தங்கியிருப்பாங்க. இது இங்கே தமிழ்நாட்டில். வட இந்தியாவில் அதை விட கொடுமை என்னென்னா, அங்கே வந்து ரொம்ப சின்ன வயசில் வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம பாலகங்காதர திலகர்லாம் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து ரொம்ப தீவிரமாக போராடினார். எதுக்கு? பெண்களின் திருமண வயசு 12 அறிவிச்சிட்டான் அப்படின்னு. 10 அறிவிக்கணும். 10 அது எப்படி நீ சொல்லலாம்? நான் 8 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். 8 வயசுலேயே. புரியுதுங்களா? இப்போ என்ன அவன் சொல்கிறது என்ன, அதில் வந்து அங்கே இருந்த ஒரு பார்ப்பனர் சொன்னது என்ன சொன்னான்னா, நான் 8 வயசில் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நரகத்துக்கு போவேன்னு சொல்லுது. 8 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி வச்சா நீ ஜெயிலுக்கு போகணுன்னு அரசாங்கம் சொல்லுது. நான் ஜெயிலுக்கு போக தயார், நான் நரகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? பாலகங்காதர திலகர் வந்து போராட்டம் பண்ணதே இதுக்கு தான். எப்படி நீங்கள் 12 வயசில் அறிவிப்பீங்க? எங்களுடைய மத நம்பிக்கை பூரா கேவலப்படுது. இதில் வேறு இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, ஒரு பொண்ணை வந்து இதே மாதிரி ஒரு 9 வயசில், அது எதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா,
ஒரு 8 வயசில் ஒரு பொண்ணை வந்து 35 வயசுக்காரன் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா ஒரு சப்பை கட்டுவாங்க, அது அப்படிலாம் இல்லைங்க, 8 வயசு பொண்ணுக்கு இருக்கும், பையனுக்கே 10 வயசு தாங்க இருக்கும் அப்படின்னு ஒரு சப்பை கட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு 8 வயசு, அந்த ஆளுக்கு 35 வயசு. அந்த பொண்ணை கூட செக்ஸ் வச்சுக்க ட்ரை பண்ணியிருக்கான் அவன் ஃபர்ஸ்ட் நைட்டில். 8 வயசுக்கே வராத குழந்தை. 8 வயசுன்றது குழந்தைங்க, 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. அப்படி சொன்னால் நமக்கு டக்குன்னு புரியும். இப்போ உள்ள காலத்துக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும்னா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை அது கூட செக்ஸ் வச்சுக்க அவன் ட்ரை பண்ணி அந்த பிள்ளை செத்து போச்சு. செத்து போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போய் கேஸ் போடுறாங்க. கேஸ் போடும்போது இந்த ஆளுக்கு சப்போர்ட்டாக வாதாடுறாரு இவர் திலகர். அவன் கன்சுமேஷன் ரைட்ஸ், அது கல்யாணம் பண்ணால் உடலுறவு கொள்வது அவனோட உரிமை, அதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லலாம்? அந்த பொண்ணுக்கு ஷி வாஸ் பார்ன் வித் டிஃபெக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி போய் இப்போ கோர்ட்டில் வாதாடினவர் தான் நம்ம பாலகங்காதர திலகர். அதே போலவே இன்னொரு பொண்ணு, அது 12 வயசு பொண்ணு. அவன் டார்ச்சர் பிடிக்காமல் அது வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சு. அவன் வந்து திரும்ப ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு இருக்கிறான். அவன் அந்த பொண்ணு வர முடியாது இருந்துச்சு. உடனே போய் அவன் கோர்ட்டில் கேஸ் போடுறான். திருமணம் ஆயிடுச்சு, என்னோட உறவு வைத்துக்கொள்ள கூட உரிமையை எனக்கு மறுக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கும் சப்போர்ட் பண்ணி போனவர் பாலகங்காதர திலகர். ஆனால் அதுக்கு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு வழக்கறிஞர் வந்து வாதாடினார். கடைசியில் அந்த பொண்ணு பேர் ரூபான்னு பேர். அது ஒரு ஃபேமஸான கேஸ். அந்த 2 கேஸுக்கு அப்புறம் தான் வந்து அவன் சட்டமே போட்டான், 12 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் படித்து பிரிட்டன் போய் படித்து டாக்டர் ஆகிடுச்சு. இங்கே இருந்தால் இவங்க கூட சமைச்சு போட்டுக்கிட்டு அதை பிள்ளைய பற்றி போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கணும். அது டாக்டர் ஆகி பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க அந்த அம்மா. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன வயசில் கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகுனா, கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்து நம்ம பெரும்பாலும் நாம் நினைப்பது போல் 8 வயசு பொண்ணு 10 வயசு பையன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி திருமணங்களும் நடக்கும். ஆனால் ஏழை வீடுகள்லாம் எப்படி இருக்கும், கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ஊரில் ஒரு 70 வயசு கிழமை இருப்பான், அவன்கிட்ட கடன் வாங்கியிருப்பான், காசை கேட்டு டார்ச்சர் பண்ணுவான். பொண்ணை காசு இல்லைன்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு, கழிச்சிடலாம். 70 வயசுக்காரனுக்கு ஒரு 8-9 வயசு பிள்ளை கட்டி வைப்பாங்க. அவன் அடுத்த 2 வருஷத்தில் ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்து செத்து போயிடுவான். அவன் இந்த 9 வயசு பொண்ணு விதவை. ஏற்கனவே அந்த 70 வயசுக்காரன்ட்ட செக்ஷுவல் டார்ச்சர் வேறு அனுபவிச்சிருக்கும். அதை தாண்டி விதவையாகிடும். விதவையானவொடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பணக்கார வீட்டுக்காரன் இந்த பொண்ணை துரத்தி விட்ருவாங்க. அது மறுபடியும் இவங்க வீட்டுக்கு தான் வரணும். இவங்க வீட்டுக்கு வந்தால் இவங்க வீட்டில் சோத்துக்கே வழி இல்லை. என்ன பண்ணுவாங்க, வாமா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம், போயிட்டு வந்தால் ஏதாவது நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி காசி கூப்பிட்டு வந்துடுவாங்க. காசி கூப்பிட்டு வந்து அது சின்ன பிள்ளை, எங்கேயாவது அல்வா ஸ்வீட் எதையா வாங்கி கொடுத்து இதை உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்பா அதை வந்துடுறேன் அப்படின்னா அது உட்காந்து நல்லது பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படியே போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க ஊருக்கு. அந்த பொண்ணை அங்கே விட்டுட்டு இவங்க எல்லோரும் ஊருக்கு போயிடுவாங்க. அது சாயங்காலத்துக்கு மேலே தான் அந்த பிள்ளைக்கே தெரியும் நம்ம இங்கே தனியாக நிற்கிறோன்னு. அப்போ அது மாதிரி அது உட்காந்து அழுதுகிட்டே சுற்றிட்டு இருக்கும். அது அழுதுகிட்டு சுற்றுறதை பார்க்கும்போதே அதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி இங்கே அழுதுகிட்டு இருந்த பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு வந்து பார்த்து கூட்டு போயிடும். கூட்டு போய் ப்ராஸ்டியூஷன். காசியை போல் ஒரு மிகப்பெரிய ப்ராஸ்டியூஷன் சென்டர் இந்தியாவிலே நம்ம பார்க்க முடியாது. அந்த ப்ராஸ்டியூஷன் சென்டர் பூரா யாரால் உருவாக்கப்படுகிறது, இப்படி இளம் வயதில் விதவையாக இருக்கா, இப்போவும் நடக்குது. அதுக்கு தான் தீபா மேத்தா படம் எடுக்கிறேன்னாங்க. இந்துத்துவா குரூப் பூரா சேர்ந்து காசியை வந்து அவமானப்படுத்துகிற நீ, எங்கள் புனிதமான நகரத்தை வந்து அவமானப்படுத்துகிற நீ, அவமானப்படுத்துறதுக்காகவே கதை எழுதிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை நாட்டை விட்டே போயிடுச்சு. அந்த அம்மா அவங்க இப்போ இங்கே இந்தியாவிலே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ எதிர்ப்பு. கடைசியில் கோர்ட்டுக்கெல்லாம் போய் கோர்ட்லேயும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மக்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் படம் எடுக்கக்கூடாது. உண்மையாக சொல்கிறதுல என்னடா மனசு புண்படுது? நீ காசிக்குள்ளே வரக்கூடியவன் பூரா யாரெல்லாம் சின்ன பொண்ணுங்களை கூட்டு வரானோ அவ்வளோ பேருக்கும் டோக்கன் கொடுத்து ரிட்டர்ன் வரும்போது அந்த டோக்கனை காமி அந்த பொண்ணை எங்கேன்னு கேளு அப்படின்னு ஒரு வெரிஃபிகேஷன் போட வேண்டாம்? போடணுமா இல்லையா? இல்லை, அப்படி ஒரு பிரச்சனைனா நீதிமன்றம் சும்மா இருக்குமா சார்? இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீதிமன்றம் சும்மா இருக்குமா? இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதுதான் உண்மையே. காசியில் இதுக்காக வந்து நம்ம திருச்சி சிவா இருக்கார் பார்த்தீங்களா, பாராளுமன்றத்தில் இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து தனியாக ஏதாவது உதவி திட்டம் செய்யணும், அதுக்கு ஒரு வாரியம் அமைக்கணும்னு தனிநபர் மசோதா கொண்டாந்து அந்த மசோதா பாஸ் ஆகிருக்கு. ஒரு 3 வருஷமாக என்னவோ தான் இருக்கும், 3 வருஷமாக 4 வருஷத்துக்கு முன்னாடி காசியில் இருக்கக்கூடிய அபலை பெண்களுக்கு ஏதாவது உதவி திட்டம் செய்யணும் அப்படின்னு எப்போவோ நடந்தது சொல்ல. இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி போன டேர்ம் இருந்தார்ல, அந்த டேர்மில் திருச்சி சிவா ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்து அந்த மசோதா யுனானிமஸாக பாஸ் ஆச்சு. இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அரசாங்கம் பார்த்துட்டு சும்மா இருக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்களே, சும்மா தான் இருக்காங்க. திருச்சி சிவா வந்து தான் அதுக்கு தனிநபர் மசோதா பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்றும் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி பல பெண்கள் தங்கள் குடும்பத்தாரால் வறுமையின் காரணமாகன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன தான் வறுமை இருக்கட்டுங்க, 10 இட்லி தான் ஊற்ற முடியுதுன்னா ஆளுக்கு 2 சாப்பிட்டு போயிடலாம். 2 சாப்பிட முடியலன்னா ஆளுக்கு 1.5 சாப்பிட்டு போயிடலாமே. அதுக்காக தான் பெற்ற மகளை கொண்டு போய் இது மாதிரி விடணுமா? இன்றைக்கி காசியில் வந்து சாமியார்களை விட இதுதான் பெரிய பிரச்சனை. இதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். முதல்ல வந்து ஒரே இந்தியான்லாம் சொன்னார். பிற்காலத்தில் 70களில் அவர் பேசும்போது சொல்கிறார்,
வட இந்தியா வேற, தென்னிந்தியா வேற. வட இந்தியாவில் காசியில் இத்தனை சாமியாருடைய அம்மனை குண்டியாக சுற்றுறானே, தென்னிந்தியாவில் அது மாதிரி ஒரே ஒரு சாமியார் சுற்ற முடியுமா அப்படின்னு அம்பேத்கர் கேட்டார். அவர்கள் படிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நம்ம ஊரில் எவனாவது படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானா? நாம் 2 பேரும் ஒன்றாவே இருக்க முடியாது, வட இந்தியாவும் தென்னிந்தியாவும். ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் இந்தியான்னு ஒன்று வச்சிடலாம், ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒன்று வச்சுட்டு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு வேணால் ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு அப்போவே அம்பேத்கர் சொன்னார். 2த்தையும் சேர்த்து கவர்ன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அமைப்பு அப்படின்னு வேணால் வைக்கலாம், இது 2த்தையும் ஒன்றாலாம் வச்சுருந்தா சரியாக வராதுன்னு அவர் அன்றைக்கே சொல்லிட்டார். நம்ம நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது இப்படி ஒரு வேலையை ஒரு அப்பா செய்வாரா அப்படின்னு. ஆனால் செய்கிறாங்க, இன்றைக்கும் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் பெண்களை ஒரு நபராக பார்ப்பதில்லை. வீட்டில் கட்டி போட்டிருக்க ஆடு மாடு மாதிரி அது ஒரு ஜந்து, அப்படி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க அதை அவங்களால கேஷுவலாக எடுத்துக்க முடியுது. மாடு இனிமேல் பாலே கறக்காதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அடிமாட்டுக்கு அனுப்புதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்கல்ல. அது மாதிரி இந்த பொண்ணால் இனிமேல் பிரயோஜனம் இல்லை, இதை வீட்டில் வச்சு சோறு போட்டு என்ன பண்ணுறது, காசியில் கொண்டு விட்டுரு, எப்படி இருந்தாலும் அங்கேயே செத்துருவாள்ல, காசியில் செத்தா புண்ணியம்பா சொர்க்கத்துக்கு போயிடுவா அப்படின்ட்டுவாங்க. நிறைய பிள்ளைகள் வயசான பெற்றோரை தூக்கிட்டு வந்து அங்கே விட்டு போயிடுவாங்க. உன்னை வச்சு பீ மூத்திரம்லாம் அள்ளிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டு போயிடுவாங்க. அதுக்கு அங்கே சோறு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே இருந்தே செத்து போயிடுவாங்க. இதுக்கு சில அமைப்புகள்லாம் இருக்குது, இப்படி அடையாளம் தெரியாமல் செத்து போனவங்களெல்லாம் கொண்டு போய் எரிக்கிறதுக்குன்னு. அதில் முக்கியமாக ஹேமச்சந்திரா காட் அப்படின்னு சொல்லி பேர், ஹரிச்சந்திரா காட்டுன்னு. இந்த ஹரிச்சந்திரா காட்டு தான் ஹரிச்சந்திரன் சுடுகாட்டில் வேலை பார்த்த இடம் அப்படின்னு புராண கதை. சரியா? ஸோ அதெல்லாம் கதைகள். இது மாதிரி அங்கே இப்போ நிறைய காட்னா ஒன்றும் இல்லை, படித்துறைன்னு அர்த்தம். அந்த படித்துறைகளில் போட்டு எரிக்கிறது. ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய சுடுகாடு, உலகத்தின் மிகப்பெரிய ப்ராஸ்டியூஷன், உலகத்தின் மிகப்பெரிய கலாச்சார கலவை. எல்லா மொழி பேசுகிறவனும் அங்கே இருப்பான். அங்கே ஒரு தெரு இருக்குது, அந்த தெரு ஃபுல்லாக தமிழ், எல்லாருமே தமிழ் பேசுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த இடம் பூராமே மொத்த இந்தியாவும் அங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. அப்போ மொத்த இந்தியாவில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அங்கேயும் இருக்குது. ஸோ காசி என்பது கங்கைக்கு முன்னாடி முதல்ல சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு நகரம். ஆனால் அந்த நகரத்தில் நீங்கள் கையே வைக்க முடியாது, அதை சுற்றி 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 அவ்வளோ சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. பத்தாவதுக்கு இப்போ அந்த ஞானவாபி மசூதி பிரச்சனையும் வேறு கிளப்பி விட்டாங்க. அதாவது 2 கதையும் மாற்றி மாற்றி. ஞானவாபி மசூதி கட்டினது வேற ஒரு காலகட்டத்தில், அவுரங்கசீப் கோயிலை இடித்தது இன்னொரு காலகட்டத்தில். கோயிலை இடித்ததுக்கான காரணம் வேறு. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஞானவாபி மசூதி தான் கோயிலை இடிச்சிட்டு கட்டப்பட்ட மசூதி அப்படின்னு இவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிடா, இடித்தானே வச்சுக்கோ, இடித்தது ஏன்டா இடித்தான் அப்படின்னா அந்த கதையை சொல்ல மாட்டாங்க. அவன் முஸ்லீமும் இடிச்சிட்டான் அப்படின்னுவாங்க. அவன் முஸ்லீமுக்காக இடிக்கலை, முஸ்லீம் பொண்ணுங்களெல்லாம் இவனை தொட முடியாது, முஸ்லீம் பொண்ணுங்க கோயிலுக்கு போகிறதும் கிடையாது. கோயிலுக்கு போன ரஜபுத்திர இந்து பெண்களை தான் இவங்க ரேப் பண்ணாங்க, பூசாரிங்க, பார்ப்பன பூசாரிகள் ரேப் பண்ணாங்க. அதுக்காக தான் இடிக்கப்பட்டது, தண்டிக்கப்பட்டார்கள். இப்படி இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது அங்கே. காசியை சுற்றிலும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.